கவுண்டம்பாளையம் அதிமுக எம்எல்ஏ ஆறுகுட்டி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் இப்போ அரசோட ஒட்டி போலினாலும் பிரச்சனை தான். நான் இப்படியே இருந்து கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ போய் ஆதரவு கொடுக்காம கூட நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்தளவு அந்த காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உலகமே பாராட்டுச்சனைங்க. நான் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை இடையவே புறக்கணித்தாங்கன்னா, நான் எப்படி முதல் போய் ஆதரவு கொடுத்தோடனே புறக்கணிக்கிறாங்கன்னா, நான் எப்படி போய் அவங்க கூட வேலை செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் பின்னாடி வந்தாங்க. அப்புறம் இப்போ வேறு அரசியல் போச்சு. சிறந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. என் பாட்டுக்கு என் வேலைக்கு செய்கிறேன். பிரச்சனை இருந்தும் மறுபடியும் இந்த சமாதான பேச்சில் எடப்பாடி பன்னீர்செல்வம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அது சேரணுங்கிற விருப்பம். நான் தான் சொல்லிட்டுங்களே, சேருங்க 1.5 கோடி தொண்டனை பாருங்கள். 2 பேருக்கு பிரச்சனை வேண்டாம். 2 பேரும் நேராக தலைமைக்கு போங்க. அம்மா ரூமில் உட்காருங்க. என்ன பேசலாம், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் கேளுங்க. இது என்ன பெரிய விஷயமா? அது பணம் தமிழ் சண்டை வருது. திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, உட்காந்து என்ன பண்ணலாம்ப்பா, சரிப்பா கொடுப்பா, ஒரு 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 சங்கடம். அதை சரி பண்ணிவிட்டு 2 பேர் உட்காந்து பேசினாங்கன்னா அப்போவே பேட்டி கொடுக்கலாம். சேரம்ப்பா, எல்லோரும் ஒருங்கிணைக்கிறப்பா அப்படின்னு பேட்டி கொடுத்தான். வேலையே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு நல்லா இருக்குது, கட்சிக்காக நல்லா இருப்பா. அதை நாம் எப்பவும் வரவே இருக்கிறோம். இப்போ தற்காலத்தில் வந்து அந்த இணைவது குறித்து யாருமே எந்த விதமான கருத்து சொல்லாத நிலையில் உங்கள் அணியை சேர்ந்த கேபி முனுசாமி மட்டும் தொடர்ந்து எதிர்த்தே வந்தார். அவர் இருக்கிறாரு. மாப்பா பாண்டியராஜன் வந்து அந்த கண்டிப்பாக இணையோனுங்க, ஒரு மாதத்தில் இணையோன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தினுடைய கருத்தும் வந்து இணையோனுங்கிற கருத்து தான். ஒரு சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. வேண்டான்னு சொன்னால் 2 பக்கமும் இருக்கிற 2மே காணாமல் போயிடும். அதுதான் உண்மை. நம்ம 2 பக்கம் இணைஞ்சு 2 பேர் தனித்தனியாக இருந்தோம்னா எப்படி இருக்க முடியாது. இப்போ ஆட்சி போயிட்டுருக்குது. இப்போ கோயம்புத்தூருக்கு 3 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும், திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஆட்சியில் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போயிட்டுருக்குது. அதை நம்ம வந்து இப்போ இல்லை ஆட்சியில் உரை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பெருசாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு சங்கடம் தான். அது இருக்கிறது தான் சொல்ல முடியும். இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சிருக்காங்க, பாலம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி சில திட்டங்களை அறிவிக்கும் போது ஆட்சி நல்லா போகுங்கிற கண்டிஷன் சொல்கிறாங்க. நான் அதையும் சொல்கிறேன். என்னை பொறுத்தளவு என்ன, என் தொகுதி மக்களுக்கு நான் வேலை செய்வேன் கடைசி வரைக்கும். ஏன்னா எனக்கு விசுவாசமாக 2வது முறையை தேர்ந்தெடுத்தாங்க. 2வது முறை தேர்ந்தெடுக்கும் போது ₹1 கூட கொடுக்காம ஓட்டு கொடுக்காம நமக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுக்கு எப்போவுமே நன்றி விசுவாச கடனோடு இருப்பேன். அது சார் எவ்வளோ நாளில் எதிர்பார்க்கலாம் சார்? நீங்கள் தொகுதி மக்கள்கிட்ட பேசி நீங்கள் உங்களுடைய இறுதிக்கட்ட முடிவு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம், ஒரு 4-5 நாள் ஆகிடும். சார் எடப்பாடியோட புறக்கணிக்கப்படுவதற்கு வந்து என்ன காரணம்? ஏன் இல்லை, அவங்களத்தான் கேட்கணும். நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அதுதான் வருத்தம். வேறு ஒன்றும் இல்லை. மேலேயும் கூப்பிட்டு பேசி கூட்டத்தில் போய் கலந்துங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நேற்றுக்கு வந்து ஃபோன் எடுக்கலை அவங்க. நான் ஒரு டைம் என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்ற நேரத்தில் இங்கே பிரச்சனைக்கு நம்ம ஆளு கூட்டத்தில் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் கூட கூப்பிட்டு பேசினேன். இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கருத்து கேட்குறேன். சில பேர் கருத்து மாற்றம் சொல்கிறாங்க. சில பேர் எல்லாம் ஒட்டுக்கா போகலான்னுங்கிறாங்க. ஒட்டுக்கா போகிற அளவுக்கு யார் எல்லோரும் போய் சேர்ந்தா நல்லதுதான்னு சொல்கிறாங்க. யார் போய் இணைக்கிறதுக்கு வழி பார்க்க நான் போய் சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த தொகுதி தான் முக்கியம் எனக்கு. நமக்கு நாளைக்கு முடிவு வந்து இபிஎஸ் அணிக்கு மாறுவது குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் இனிமேல் ஓபிஎஸ் அணிக்கு போக மாட்டேன். அதில் மாற்றுக்கருத்து இல்லைங்க. அது அந்த மாதிரி நான் எப்போவுமே பழக்கம் இல்லை. போன மாதிரி தான் இருக்குது. அதில் தெளிவாக இருக்கேன் நான். ஆனால் குறிப்பாக என்னோடய தொகுதி வளர்ச்சி பண்ணி நடக்கணும். அது நமக்கு தலையாய கடமை. இனி அடுத்த நட நிற்கிறேங்க 2வது பிரச்சனை. இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு, நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அம்மா இருந்து எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மக்களை வந்து புறக்கணிச்சிட்டு நான் போய் இதுக்கே அரசியலுக்கே மெட்ராஸ் போக இங்கே வரோம் அப்படியே போய் உட்காந்துருந்தோம்னா தொகுதிக்குள்ளே வேலை செய்ய முடியறதில்லை. நான் ஒவ்வொரு அதிகாரியும் நேரடியாக பார்த்து தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், நேராக கலெக்டர் ஆஃபீஸ் வருவேன், தாசில்தார் ஆஃபீஸ் போவேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது இன்றைக்கி வந்து இது எடுத்துகிட்டு பண்ணோம்னா அது நடக்கிறதில்லை. அதனால் உன்னை தொடர்ந்து தொகுதிக்குள்ளே இருப்பேன், தொகுதி மக்களை சந்திப்பேன், தொகுதிக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுட்ருப்பேன். அதுக்கு அரசு விட்டு எதிர்பார்க்குறத கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்பேன். ஏற்கனவே சசிகலாவினுடைய தலைமை பிடிக்கலன்னு சொல்லி தான் நீங்கள் வெளியே வந்தது. கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வந்து சசிகலா சிறையில் இருந்து தான் வந்து அதிமுக இயக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெருவான ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. சரி, இருக்கிற நிலையில் நீங்கள் மீண்டும் வந்து அவளை பற்றி இப்போ பேசுறதுக்கே நியாயம் இல்லை. இல்லை, அவங்க சிறையில் இருக்காங்க, அவளை பற்றி பேசுறதுக்கு நியாயம் இல்லை. ஒரு தினகரன் வந்து ஒதுங்கி வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நான் போய் அவளை இல்லை நீ எழுதி கொடுக்க முடியுங்களா, இல்லை நீங்கள் எழுதி கொடுக்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவங்க சிறையில் இருக்கிறாங்க, அவளை பற்றி பேசவே கூடாது. நான் பேசுகிறது தப்பது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் பேசினேன். என்ன பேசினோம்னா, இவங்க கவனம் இருந்தாங்கன்னா ஆட்சி நல்லா போயிருக்கு. அவங்க வந்து வரணும்னு சொல்லி நான் பேட்டியிலேயே கொடுத்துருக்கேன். யாரையே சசிகலா வரணும்னு சொல்லி அவங்க சிஎம்மாக வரணும், பொதுச்சா வரணுன்னே பேட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனைங்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் நல்லா முதலமைச்சரை விட்டுட்டு வீணும் பொதுச்செயலாளர் அப்படியே இருந்தாங்கன்னா இந்த கட்சி நல்லா போயிருக்கு. அதை நான் வலியுறுத்தினேன். 1 மாத காலமாக அவங்களுக்கு வலியுறுத்தினேன்.
கீழே இருக்கிற மக்கள் சரியில்லாமல் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து அப்படி மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதையும் அவங்க கேட்கணும். சார் அவங்க தலைமையை தான் வரவேற்பீங்களா? அதுங்க சசிகலா தலைமை அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஓகே அவ்வளோதான். நன்றி. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அம்மா அணிக்கு மாற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அணி மாறுவது பற்றி இன்னமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தன்னுடைய தொகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து அதன் பிறகு அது குறித்த முடிவை எடுக்க இருப்பதாகவும் ஆறுகுட்டி தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். 2 அணிகளும் நிச்சயமாக இணைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களையும் அவர் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார்.